வெல்கம் டு அவர் சேனல் ஷுக்ராஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாசிப்பருப்பு பாயசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நான் முந்திரி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முந்திரி நல்லா கலர் மாறட்டும். நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ திராட்சை போட்டுக்கலாம். திராட்சையை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திராட்சையோட சைஸ் நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நான் தேங்காவை போடுறேன். தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விடுங்க. எடுத்துடலாம். இப்போ பாசிப்பருப்பு போடுறேன், அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஜஸ்ட் 1 or 2 minutes கலந்து விட்டால் போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசிலே இதுக்கு சரியாக இருக்கும். பருப்பு ரொம்ப குழைய வேண்டாம். 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. பருப்பு ரொம்ப குழையல. நான் வெல்லத்தை வடிகட்டி எடுத்திருக்கேன். அதுலேயே ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். திக்காக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சையை போடுறேன். வறுத்த தேங்காவையும் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பு போடும்போது வெல்லத்தோட டேஸ்ட் இன்னும் நல்லா தெரியும். மூடி போட்டு 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. கலந்து விட்டுக்கலாம். இது இப்படியேவும் நம்ம எடுத்துக்கலாம். நான் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றுறேன். வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எனக்கு தேங்காய் பால் ஊற்றினா பிடிக்குன்றதுனால நான் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. Thanks for watching.